ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ஜியோபாலிட்டிக்ஸ் தமிழ். கொஞ்ச நாளாக வீடியோஸ் எதுவும் போடலை. கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ் அதிகமாக இருந்தது. ப்ளஸ் அடிஷ்னலாக வேறு சில ஒர்க்ஸ் எல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக பண்ண முடியாமல் இருந்தது. ஸோ அகெயின் பேக் டு ஜியோபாலிட்டிக்ஸ் தமிழ். ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணேன். பட் என்னன்னாக்கா மற்றவங்கெல்லாம் வந்துட்டு ஒன்லி நியூஸை வந்து ஒரு நியூஸ் இருக்குதுன்னா அந்த நியூஸை வந்து அப்படியே படிச்சுட்டு ஒரு வீடியோவாக போட்டுடுறாங்க. நான் அந்த மாதிரி செய்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. என்னோடய ஐடியா வந்துட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சில விஷயங்களை வந்து நாலேஜை டெவலப் பண்ணணும், நம்மளும் டெவலப் பண்ணிக்கணும், மற்றவங்களுக்கும் நமக்கு தெரிஞ்சதை சொல்லணும். ப்ளஸ் அடிஷ்னலாக நம்ம வியூவர்ஸ் கமெண்ட்டில் வந்துட்டு அவங்க நாலேஜையும் ஷேர் பண்ணலாம். இட்ஸ் அ ஷேரிங் பேசிஸ். அந்த மாதிரி தான் நான் யோசித்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது. நார்மலாக ஒரு நியூஸை ரீட் பண்ணி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரியாக உற்சாகம் பண்ணி அந்த மாதிரி அந்த லைன் வேண்டான்னு யோசிச்சுருக்கிறேன். ஸோ அதனால தான் ஒரு வீடியோவும் ரெடி பண்ணுறதுக்கும் எனக்கு டைம் ஆகுது. நல்ல அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணலான்றதுனால டைம் எடுக்குது. நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. டெக்னிக்கலாகவும் நான் ஐ ஆம் லேக்கிங். கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கொஞ்சம் கம்மி. ஸோ அதனால் எல்லாமே டிலே ஆகுது. ஸோ ஓகே, ஃப்யூச்சரில் இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி ட்ரை பண்ணிடுறேன். ஸோ நம்ம இன்றைக்கி ஸ்பெஷலாக நான் இந்த ஸ்டார்டிங் மறுபடியும் பிரேக் அப்புறம் ஒரு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ட்ரை சர்வீசஸ் ஆக்ட், ஐ மீன் இன்டர் சர்வீஸ் ஆக்ட். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து அந்த ஆக்ட் வந்து நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2001 இது பெண்டிங்கில் இருந்தது. கிட்டத்தட்ட 24 இயர்ஸாக இது மூவ் பண்ண முடியாமல் ரொம்ப டிலே ஆகிட்டே போயிட்டு இருந்தது. ஃபைனலி இது ஆக்ட் வந்துருச்சு. நடுவில் ஐ மீன் ஜென்ரல் ராவத், பிபின் ராவத், அவர் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக நிறைய சிஸ்டம்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிட்டார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வி லாஸ்ட் டைம். ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆச்சு. ப்ளஸ் அடிஷ்னலாக கோவிட் இஷ்யூ, யுக்ரைன் வார், இதெல்லாமும் டிலே ஆகிறதுக்கு ரீசனாக இருந்தாலும், பட் ஈவன் எலெக்ஷன் டைம்லேயும் நம்ம கண்ட்ரி வந்துட்டு அந்த இன்டர் சர்வீசஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஆக்டை வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. இது ரெண்டு விதமாக சொல்லலாம். ட்ரை சர்வீசஸ் ஆக்ட்னு சொல்லலாம், இன்டர் சர்வீசஸ். 2023 வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகிட்டு பிரசிடெண்ட் சைனும் ஆயிடுச்சு. பட் இப்போ தான் நோட்டிஃபை பண்ணுறாங்க. அதாவது நடுவில் வேறு சில ஃபார்மாலிட்டிஸ், கவர்மெண்ட்னாலே ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி நவ் வித்தின் 3 months நம்மளோட இன்டகிரேட்டட் தியேட்டர் கமெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த ஆக்டை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதோட ரிக்குவயர்மெண்ட் என்ன, இது அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, பேசிக்காக ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் என்ன. நம்ம இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதோடது எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் வந்து 1947 போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி அதை பிரிட்டிஷ்து வந்து ஓரளவுக்கு காப்பி பண்ணி ஆல்மோஸ்ட் பிரிட்டிஷ் சிஸ்டமில் தான் இன்னும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நமக்குன்னு ஒரு சிஸ்டம் செட் பண்ணல. அந்த சிஸ்டம் செட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி இப்போ துவங்குது. கிட்டத்தட்ட 75 இயர்ஸாக, ஆல்மோஸ்ட் 75-76 இயர்ஸ்க்கு அப்புறமா நமக்காக ஒரு ஆர்மியை வந்து ரெடி பண்ணுறோம். ஸோ இட்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட் பொலிட்டிக்கல், ஜியோஸ்ட்ராட்டிக்கல் மூவ் இது. வேர்ல்டே வந்து உன்னிப்பாக பார்த்துட்ருக்காங்க. ஏற்கனவே நிறைய ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் இருக்குது இந்த ட்ரை சர்வீசஸ் ஆக்ட். பட் இருந்தாலும் இந்தியா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பண்ண போகிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்ன பண்ண போகிறாங்கன்றது எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறமா நிறைய விஷயம் வந்து லீக் ஆகிறதெல்லாம் ப்ளக்இன் பண்ணிட்டாரு. ஸோ எல்லார்கிட்டையும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. ஸோ ஒன்ஸ் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறமா தான் எல்லாருக்கும் தெரியும் என்ன பண்ணியிருக்காங்கன்றது. ஸோ அந்த சீக்ரஸியெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுனால நம்ம வந்து இப்போதைக்கு எதுவும் பேக்டேட், அதாவது உள்ளேருந்து எதுவும் சொல்ல போகிறதில்ல. இந்த சட்டம் எதுக்காக, எந்த யூஸு, அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, ப்ளஸ் அடிஷ்னலாக பழைய சிஸ்டம் என்ன இருந்தது, அதுலேருந்து இது எப்படி டிஃப்ரெண்ட்டு, ஒன்லி நம்ம அதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, ரெடியா போகலாமா? ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இப்போ எப்படி ஒர்க் பண்ணிகிட்ருக்கு, ஐ மீன் இப்போ எப்படி மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு.
ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா அது இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து அதோட ஸ்ட்ரென்த் வந்து வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் மிலிட்ரி ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. அரௌண்ட் 1,45,000 people, 1,45 lakh, 1,14 lakh 50,000 people active personnel, and then around 16 lakh வந்து ரிசர்வில் இருக்காங்க. ஸோ இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் மிலிட்ரி ஃபோர்ஸ், அது இல்லாமல் வேர்ல்டு லார்ஜஸ்ட் வாலண்டியர் ஆர்மி. வாலண்டியர் ஆர்மினாக்க விருப்பப்பட்டு வந்து ஜாயின் பண்ணுறாங்க ஆர்மியில், ஃபோர்ஸிபிளாக. இப்போது ஸ்விட்சர்லாந்து அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா அங்கே மேண்டேட்ரி ஆர்மி சர்வீஸ் பண்ணுறது வந்து மேண்டேட்ரி. நிறைய கண்ட்ரீஸில் இருக்குது, பட் ஒரு 70-80 கண்ட்ரீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் வாலண்டியர் ஆர்மி. அதில் இந்தியா வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் வாலண்டியர் ஆர்மி. ஸோ பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கமாண்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து எல்லாத்துலேயுமே சைன் பண்ணி ஆகணும். ஃபைனல் டெசிஷன் அங்கே பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட தான் இருக்குது. பட் மேனேஜ்மெண்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அவங்க தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டர் பார்லிமெண்ட் they are maintaining that, managing this. Global Firepower Index 2022 ஒரு ரிப்போர்ட் ரெகுலராக ஒரு ரிப்போர்ட் இயர்லி ஒன்ஸ் வரும். 2022 வந்து இந்தியா 4th மோஸ்ட் பவர்ஃபுல் மிலிட்ரியாக டிக்ளேர் பண்ணாங்க. USA ஃபஸ்ட்டு, செகண்ட் ரஷ்யா, அண்ட் தென் சைனா, அண்ட் தென் 4th இஸ் இந்தியன் மிலிட்ரி. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சது தான். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக, பேஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்குன்றதுக்காக தான். இந்தியன் ஆர்மியில் வந்து 3 பிரான்ச்சஸ் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஆர்மி வந்து லேண்ட் பேஸ்டு, மோஸ்ட்லி லேண்ட் பேஸ்டு மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ், கிரவுண்ட் வார்ஃபேர், கவுண்டர் டெரரிசம், கவுண்டர் ட்ரக் மாஃபியா, அதெல்லாம் ஸ்மக்லிங், அதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து இந்தியன் ஆர்மி. இந்தியன் நேவி பேசிக்கலாக மரிடைம் பார்டர்ஸ், ஐ மீன் கடல் சைடில் வந்து அந்த பார்டர்ஸை வந்து காப்பாற்றுறது, ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து அவங்களோட வேலை. ஸோ தேர்டு வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஏரியல் வார்ஃபேர். இந்தியன் ஏர் ஸ்பேஸை வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறது அவங்களோட வேலை. ஓகேங்களா? ஆர்மின்னு சொன்னாலே, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ன்னு சொன்னாலே இட் வில் ஒர்க் அண்டர் கமாண்ட்ஸ், இட் வில் ஃபாலோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இந்தியன் ஆர்மி இது கமாண்ட்ஸ் வந்து இப்போது கிட்டத்தட்ட 37 கமாண்ட்ஸ் சம்திங் இருக்குது. இந்தியன் ஆர்மி வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம் லேண்ட் பேஸ்ட் ஆர்மின்னு. அதில் வந்து 7 கமாண்ட்ஸ் இருக்குது. 7 கமாண்ட்ஸில் வந்து ஒரு 6 வந்து ஆப்ரேஷனல் கமாண்ட் அண்ட் 1 இஸ் ட்ரைனிங் கமாண்டு. அவங்க மெயினாக வந்து ட்ரைனிங் கொடுக்குறதெல்லாம் அந்த ஜபல்பூரில் இருக்குது அதோட பேஸ். அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆவாங்க. எந்த அப்பாயின்மெண்ட்ஸும் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி எண்ட் ஆகிறதும் அங்கே தான் எண்ட் ஆகும் ஃபைனலாக ரிட்டையர் ஆகும்போது. ஸோ 7 கமாண்ட்ஸ் வந்து ஆப்ரேஷனல், 6 கமாண்ட்ஸ் வந்து ஆப்ரேஷனல்ன்றது அவங்க டைரெக்டாக ஃபீல்டு ஒர்க், ஐ மீன் வார்ஃபேர்லலாம் டைரெக்டாக அட்டன் பண்ணுறவங்க. ஸோ இது வந்து வெஸ்டர்ன் கமாண்டு, ஈஸ்டர்ன் கமாண்டு, நார்தர்ன் கமாண்டு, சதர்ன் கமாண்டு, சவுத் வெஸ்டர்ன் கமாண்டுன்னு சென்ட்ரல் கமாண்டு இப்படி பிரிச்சிருக்கிறாங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு ட்ரைனிங் கமாண்ட் இருக்குது. ஒவ்வொரு கமாண்டை வந்து ஒரு கமாண்டிங் சீஃப் ஆஃபீஸர், ஜென்ரல் ஆஃபீஸர் கமாண்டிங் இன் சீஃப்னு சொல்லுவாங்க, GOCNC. ஸோ அவர் வந்து ஆர்மி கமாண்டர்னு சொல்லுவாங்க. அவர் கீழே வந்து இந்த ஒர்க் பண்ணோம். அந்த கமாண்டர் வந்து டெல்லி ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து அவர் ரிப்போர்ட் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி வந்து இந்தியன் ஆர்மி ஒர்க் பண்ணுது. அடுத்து நேவியை நம்ம பார்த்தோன்னாக்கா, நேவி ஹேஸ் 3 கமாண்ட்ஸ். இதை வந்துட்டு ஃப்ளாக் ஆஃபீஸர் சொல்லுவாங்க, கமாண்டிங் இன் சீஃப். ஃப்ளாக் ஆஃபீஸர் கமாண்டிங் இன் சீஃப்னு அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுவார். ஈச் கமாண்ட் ஒரு ஃப்ளாக் ஆஃபீஸர் இருப்பாங்க. இந்தியன் நேவியில் வந்து வெஸ்டர்ன் நேவல் கமாண்ட், ஈஸ்டர்ன் நேவல் கமாண்ட், அதுக்கப்புறமா சதர்ன் நேவல் கமாண்டுன்னு 3 டிவிஷனாக இருக்குது, 3 பார்ட்டாக இருக்குது. வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் வந்துட்டு ஆப்ரேஷனல் கமாண்டு. வெஸ்ட் சைடில் அரேபியன் சி கவர் பண்ணுற அந்த இது அவங்க வந்து ஆப்ரேஷனல். அதே மாதிரி இந்த சைடு ஈஸ்டர்ன் சைடு வந்துட்டு பே ஆஃப் பெங்கால் அந்த சைடில் இருக்கிறது வந்து ஆப்ரேஷனல் கமாண்டு சொல்லுவாங்க. இந்த சதர்ன் சைடில் இருக்குது இல்லைங்களா, அது மேஜர்லி வந்து ட்ரைனிங் கமாண்டாக இருக்கும். ட்ரைனிங் கொடுக்குற கமாண்ட்ஸ், ட்ரைனிங் கொடுக்குற யூனிட். ஸோ இந்த மாதிரி 3ஆக பிரிச்சுருக்குறாங்க இது. அடுத்து நம்ம பார்க்குறது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கமாண்ட்ஸ். ஏர்ஃபோர்ஸ் வந்து அதாவது இப்போ இருக்கிறது வந்து 5 ஆப்ரேஷனல் கமாண்டு.
ஒரு கமாண்டை வந்துட்டு ஏர் ஆஃபீஸர் கமாண்டர் இன் சீஃப் சொல்லுவாங்க, ஏஓசிஎன்சி, ஏர் ஆஃபீஸர் கமாண்டர் இன் சீஃப். அவர் வந்து ரேங்க்கை வந்து ஏர் மார்ஷல் சொல்லுவாங்க. ஒரு கமாண்டுக்கும் ஒரு ஏர் மார்ஷல் இருப்பார், அவர் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுவார். அதே மாதிரி அது வந்து வெஸ்டர்ன் ஏர் கமாண்டுன்னு ஒன்று, சென்ட்ரல் ஏர் கமாண்டு, சவுத் வெஸ்டர்ன் ஏர் கமாண்டு, ஈஸ்டர்ன் ஏர் கமாண்டு அண்ட் சதர்ன் ஏர் கமாண்டு, அந்த மாதிரி 5 டிவிஷனாக பிரிச்சுருக்கிறாங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக ஐஏஎஃப்பில் வந்து 2 அடிஷ்னல் கமாண்ட்ஸும் இருக்குது. ஒன்று வந்து ட்ரைனிங் கமாண்டு, எல்லாருக்கும் ட்ரெயின் பண்ணுறதுக்காக ஒரு யூனிட்டுன்னு சொல்லலாம். நீங்கள் உங்கள் வசதிக்கு சொல்லுங்கள், கமாண்ட் தான் ரைட் வேர்டு. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் கமாண்ட் வந்து மேஜராக மெயின்டெனன்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் அது என்ஜினியரிங் டிவிஷன் சொல்லலாம். அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இதை தான் வந்து 1947லேருந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இதிலலாம் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதாவது ஒரு ஆர்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணுறதுன்னா அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. இப்போ உதாரணமாக நம்ம கார்கில் வார் நடந்தது இல்லைங்களா, அப்போ வந்து ஆர்மி இருக்குது இல்லைங்களா, அதாவது லேண்டில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும் போது டைரெக்டாக வந்து ஏர்ஃபோர்ஸை கேட்க முடியாது. அவங்க வந்துட்டு அவங்களோட கமாண்டுக்கு ஹெட்டுக்கு அனுப்புவாங்க மெசேஜ். அது மெசேஜ் வந்துட்டு மறுபடியும் அங்கேருந்து நியூ டெல்லி ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ் போவோம். அங்கேருந்து ஏர்ஃபோர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போவோம். அங்கேருந்து அந்த பர்டிகுலர் டிவிஷனில் இருக்க ஏர் மார்ஷலுக்கு போவோம். அவர் வந்து அதுக்கப்புறமா இவங்களை காண்டாக்ட் பண்ணி 2 பேரும் பேசி அதுக்கப்புறமா ஆக்ஷன் எடுப்பாங்க. இதில் வந்து டைம் ரொம்ப லேப்ஸ் ஆகுது, ரைட் டைமில் டெசிஷன் எடுக்க முடியல, அந்த மாதிரிலாம் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து இந்த மாதிரி விஷயத்தை சால்வ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியன் ஆர்மிக்கு வந்து கொஞ்சம் ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தனியாக ஹெலிகாப்டர்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏர்ஃபோர்ஸ்லேயும் ஹெலிகாப்டர்ஸ் அது தனியாக மெயின்டைன் ஆகுது. ஸோ ஒன்றுக்கு ஒன்று கோஆர்டினேஷன் இல்லாமல் இருக்கும். அவங்க ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் அந்த ஹெலிகாப்டர்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க தனியாக மெயின்டெனன்ஸ் டிவிஷன் வைக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸ்லேயும் அவங்க தனியாக வச்சிட்ருப்பாங்க. இதெல்லாம் வந்து அடிஷ்னல் காஸ்ட், அடிஷ்னல் மேன் பவர் எல்லாமே போகிறது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் டிஸ்அட்வான்டேஜஸ் நிறையா இருக்குது அதில். ஸோ இதை தான் இவ்வளோ நாளாக மேனேஜ் பண்ணிகிட்ருந்தோம். பட் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு எல்லாம் தாண்டி தான் நம்ம இந்தியன் ஆர்மி, அதாவது மூணும் சேர்ந்து ஒண்டர்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருக்காங்க, நிறைய சாதனைகள்லாம் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த 2001 கார்கில் வார் அப்போது இந்த ப்ராப்ளம்ஸ் வந்ததுக்கப்புறமா அப்போ இருந்த வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு கமாண்ட் சிஸ்டம்லேருந்து நம்ம தியேட்டர் சிஸ்டம்க்கு போகலான்னு. அதாவது ட்ரை சர்வீஸ் தியேட்டர் சிஸ்டம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள்னாங்க, கார்கில் அந்த ஜம்மு காஷ்மீர் இருக்குது இல்லைங்களா, அந்த ஏரியாவில் இருக்க ஏர்ஃபோர்ஸு ப்ளஸ் ஆர்மி ரெண்டும் வந்து ஒரு அண்டர் ஒன் கமாண்டில் இருக்கும். ஸோ அவங்க வந்து டைரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் கொண்டு வந்தாங்க. இதோட ஃபஸ்ட்டு ட்ரையல் வந்து நம்ம பண்ணது வந்து 2001 ஏஎன்சின்னு சொல்லுவாங்க, அந்தமான் நிக்கோபார் கமாண்டு. அது வந்து க்ரியேட் பண்ணி அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. ஏன்னா அதில் வந்து 3 சர்வீசஸும் வந்து கம்பைன் பண்ணுது, ஏர்ஃபோர்ஸ், நேவி அண்ட் ஆர்மி. ஸோ அது வந்து பைலட் ப்ராஜெக்டாக வந்து 2001 ஸ்டார்ட் பண்ணி அந்த ஸ்டேட் ஆஃப் மலேக்கா இருக்குது இல்லைங்களா, அந்த ஏரியாவில் வந்து அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தாங்க. ஸோ 2001 சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 2-3 இயர்ஸில் ஸ்டடீஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறமா எதுவும் சீரியஸாக யாரும் வந்து 2004க்கு அப்புறமா கவர்மெண்ட் மாறினதுக்கப்புறமா அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படியே பெண்டிங் ஆயிடுச்சு. அது என்ன காரணம், பொலிட்டிக்கல் ரீசனாக இல்லை வேறு ஃபண்டு ரீசனாக, அது எனக்கு தெரியல. பட் அது வந்து அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் குறைஞ்சிடுச்சு. அதாவது ஃபோர்ஸ்ஃபுல்லாக இதை முழுசாக செய்யணுன்ற அந்த வில் பவர் வந்து கம்மியாயிருச்சு. ஸோ நம்ம பொலிட்டிக்கல் பேச வேண்டாம், ஏன்னா ஆர்மின்ற விஷயத்தில் நம்ம பொலிட்டிக்கலாக இருக்க வேணாம். மேபி ஃபண்டு, ரிசோர்ஸஸ், வேறு ஸ்ட்ராட்டஜிக்ஸ், பிளானிங்ஸ் எல்லாம் ஏதோ லேக்கிங் ஆகிருக்கலாம் மேபி. ஸோ அதனால் டிலே ஆகிடுச்சு. அதே சமயத்தில் 2001 இன்னொரு கமாண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணாங்க, ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் கமாண்டுன்னு. ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்டுன்றது வந்து ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் கமாண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா மேஜராக வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ், ஆர்ம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா,
ஸ்டாக்ஸை அது ஃபுல்லாக வந்து டோட்டலாக ஒரே ஒரு கமாண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஐ திங்க் ஃப்யூச்சர்லேயும் இது தனியாக தான் ஆப்ரேட் ஆகும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் இப்போ இருக்கிற கிடைச்சிருக்கிற நியூஸ் படி அது எதுவும் இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் கமாண்ட் வந்து ஸ்பெஷலி கிரியேட்டட் ஃபார் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஸ்டாக் பைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ். ஸோ இது வந்து ப்ரெசண்ட் இருக்கிறது ஸ்டேஜ். இப்போது நம்ம இன்டகிரேட்டட் தியேட்டர் கமாண்ட் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இன்டகிரேட்டட் தியேட்டர் கமாண்டுன்றது வந்து ஒரு நம்ம ஆர்மியோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட 3 டிவிஷன் இருக்குது இல்லைங்களா, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். இது எல்லாத்தையும் ஒரு பர்டிகுலர் ஜியோகிரஃபியில், ஃபார் எக்ஸாம்பிள் சைனா பார்டரில் இருக்கிற எல்லா சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு அண்டர் சிங்கிள் கமாண்டர் கண்ட்ரோலில் கொடுக்கறது தான் இந்த தியேட்டர் கமாண்டுன்னு சொல்கிறோம். அதாவது இப்போ சப்போஸ் சைனா பார்டரே எடுத்துக்கங்களேன். சைனா பார்டரில் வந்து ஆர்மி தனியாக ஒர்க் பண்ணுது, ஆர்மியோட வேறு டிவிஷன்ஸ் தனித்தனியாக ஒர்க் பண்ணுது. அதே மாதிரி இப்போ ஏர்ஃபோர்ஸ் வந்து 2-3 டிவிஷன் அங்கே சின்ன டிவிஷனாக ஒர்க் பண்ணுறது. இது எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிவிட்டு மொத்தமும் அண்டர் சிங்கிள் கமாண்டு ஒரே ஒரு இதில் ஃப்ரம் லடாக் டில் அருணாச்சல் பிரதேஷ் மொத்தமாக வந்து ஒரே நேரத்தில். ஏன்னா நம்ம தனித்தனியாக இருந்தால் வந்து இப்போது லடாக் சைடில் வார் நடக்குதுன்னு வைங்களேன், இந்த சைடில் வந்துட்டு எக்ஸஸாக நம்மக்கிட்ட ரிசோர்ஸஸ் இருக்கும், பட் இமீடியட்டாக அங்கே அனுப்பவும் முடியாது. அதே சமயத்தில் அங்கே ஆரம்பிக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம ஃபைட் பண்ணும்போது இந்த பக்கம் அருணாச்சலில் என்ட்ரு பண்ணி இவங்க தனியாக ஃபைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இல்லை நடுவில் சிக்கிம் சைடில் அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற டிவிஷன் அதை தனித்தனியாக எல்லாமே இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணுறதுனால இதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இது பண்ணுறது. அதே சமயத்தில் நம்ம லேண்டு அண்ட் ஏர்ஃபோர்ஸ் இங்கே யூஸ் ஆகுது. இன்னொன்று வந்து மலாக்கா ஸ்ட்ரெயிட்டில் இருந்தோ இல்லை அரேபியன் சீல இருந்தோ சைனீஸ் ஷிப் வந்து நம்ம இந்தியாவை அட்டாக் பண்ணுறதுக்கு வந்தால் அப்போ மறுபடியும் அது தனியாக ஒரு டிவிஷன் ஹேண்டில் பண்ணும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு இன்டகிரேட்டட் தியேட்டர் கமாண்டாக கொண்டு வந்து நம்ம 3 கமாண்டாக பிரிக்கிறோம் பேசிக்கலி. ஒன்று வந்து சைனா பார்டர் ஃப்ரம் லடாக் டு அருணாச்சல் பிரதேஷ், அண்ட் தென் பாகிஸ்தான் பார்டர் ஃப்ரம் ஜம்மு காஷ்மீர் டு குஜராத் டில் குஜராத். அதுக்கப்புறமா 3rd கமாண்ட் வந்து டோட்டல் சீ சைடு மெரிடைம் ரூட் ஃப்ரம் குஜராத்ஸில் இருந்து இந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால் வரையணும். அந்த மாதிரி ஒரு 3 கமாண்ட்ஸாக நம்ம வந்து இப்போ க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் கேட்கலாம், இப்போ வரலாம் நல்லா தான் போயிட்டுருக்கு, எதுக்காக இந்த இன்டகிரேட்டட் கமாண்ட்ஸோட why we need this integrated commands? டெஃபினெட்லி அதுக்கான ஆன்சர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. அதாவது there are some challenges and limitations. இந்த கரண்ட் ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு நிறைய சேலஞ்சஸும் இருக்குது, லிமிட்டேஷன்ஸும் இருக்குது. அதை கொஞ்சம் பார்ப்போம். நம்பர் 1 இஸ் லேக் ஆஃப் சென்ட்ரலைஸ்டு டெசிஷன் மேக்கிங். ஐ மீன் ஒரு எக்ஸிஸ்டிங் கமாண்ட் இருக்குது இல்லைங்களா, அது மல்டிபிள் இண்டிபெண்ட் கமாண்ட்ஸ் இருக்காங்க. இப்போது ஒரு குஜராத்லேருந்து பாகிஸ்தான் பார்டரில், குஜராத்லேருந்து ஜம்மு காஷ்மீர் வரலாம் இருக்காங்க. இதுக்குள்ளே ஒரு 4-5 இண்டிபெண்ட் கமாண்ட்ஸ் இருப்பாங்க, சின்ன டிவிஷனாக. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்மிலையும் இருப்பாங்க, நேவிலையும் இருப்பாங்க, ஏர்ஃபோர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு டெசிஷன் ஆகுது, ஒரு சென்ட்ரலைஸ்டு டெசிஷன் கிடையாது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நிறைய டைம் வந்து டிலே ஆகிறதுக்கு, இன்எஃபிஷியன்சிக்கு, ப்ளஸ் கோஆர்டினேஷனில் வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இப்போது யோசிச்சு பாருங்களேன், என்ன தான் நம்ம டிசிப்ளின்டாக இருந்தாலும் இப்போது ஒருத்தர் டைரெக்டாக வந்துட்டு ஏர்ஃபோர்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு, இந்த மாதிரி அங்கே போய் அட்டாக் பண்ண மாட்டாங்க. அவங்களோட கமாண்டுக்கு அவங்களோட ஹெட் ஆஃபீஸ்லேருந்து வந்தால் தான் அவங்க பண்ண முடியும். அதாவது இது கவர்மெண்ட் ப்ரொசீஜர். ஸோ இந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸ்லாம் நிறையா இருக்குது. அதனால் என்ன, ஜாயிண்ட் ஆப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். யாருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், யாருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, இதெல்லாம் வந்து டிசிஷன் எடுக்கிறதுல ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த கோஆர்டினேஷன் அது நான் சொல்லிட்டேன். இது இல்லாமல் அசட்ஸ் இருக்குது இல்லைங்களா. இப்போது நான் ஏற்கனவே ஒரு முன்னாடி சொன்னேன், அந்த ஆர்மிக்கிட்டேயும் ஹெலிகாப்டர் இருக்குது, ஏர்ஃபோர்ஸ்கிட்டேயும் இருக்குது, நேவிலையும் இருக்குது.
பட் ஒவ்வொன்றுத்துக்கும் மெயின்டெனன்ஸ்க்குன்னு தனி டிவிஷன். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ஆகுதுன்னா மேபி ஒரு சில இடத்துல லேக்கிங் இருக்கலாம். பட் ஒரு இன்டகிரேட்டடாக இருந்தாக்கா எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியுன்ற ஒரு இது. அதே மாதிரி எக்ஸஸாக இப்போ ஆர்மிக்கிட்ட ஒரு 10 ஹெலிகாப்டர் இருக்க வச்சுக்கோங்களேன் அந்த ஏரியாவில். அதே ஏர்ஃபோர்ஸ் கிட்ட ஒரு 15 இருக்கலாம். ஒரு நேவி கிட்ட ஒரு 2 இருக்கலாம். இப்போ ஆர்மி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, மிச்சம் இருக்கிற அந்த 15 ஹெலிகாப்டர் வந்து அந்த டைமுக்கு தேவையில்லாமல் இருக்குது, ஆனால் யூஸ் பண்ண முடியல. அதேமாதிரி நேவி கிட்ட இருக்கிற ஹெலிகாப்டரையும் யூஸ் பண்ண முடியல. பட் இது கோஆர்டினேட்டட் கமாண்டாக இருந்தால் ஒரே டைமில் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். மேபி 10 + 15 + ஒரு 5 20 ஒரு 30 இருக்கிற இடத்துல ஒரு 20 வச்சு மேனேஜ் பண்ணலாம். ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மியாகும், மிலிட்ரியில் எஃபிஷியன்சியும் அதிகமாகும். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இன்னும் நல்ல குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து தியேட்டர் கமாண்ட் வர்றதுனால சால்வ் ஆகும்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. மேஜராக எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறது என்னென்னாக்கா ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு 6 பாயிண்ட்ஸ் வந்து இந்த அட்வான்டேஜஸ் இன்டகிரேட்டட் தியேட்டர் கமாண்ட்ஸ் இருக்கிறதுனால சில 6 அட்வான்டேஜஸ், முக்கியமான அட்வான்டேஜஸ் அவங்க சொல்கிறது. அச்சீவிங் ஜாயின்ட்னஸ், ஐ மீன் ஜாயிண்ட் ஆப்ரேஷனில் வந்துட்டு ரொம்ப பெரிய லெவலில் அவங்க எஃபிஷியன்சியை வந்து பண்ணலாம். தே கேன் கிரியேட் கெப்பாசிட்டிஸ் அண்ட் கேப்பபிலிட்டியும் வந்து பூஸ்ட் ஆகும் சென்ட்ரலைஸ்டு கமாண்ட் இருந்தாக்கா. அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறமா பெட்டர் சினர்ஜி, ஐ மீன் மிலிட்ரி அசட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, நான் சொன்ன மாதிரி அதெல்லாம் வந்து ஃப்யூஸ் பண்ணணும், அதை ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆகிட்டு ஸோ வி கேன் யூஸ் ஆல் த அசட்ஸ். அந்த ஹெலிகாப்டர் சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ ஹைப்ரிட் வார்ஃபேர் ரெக்யர்மெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கான ஒரு பொட்டென்ஷியல் கான்ஃப்ளிக்ட் எல்லாம் வரும் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் சைபர் ஸ்பேஸ், நியூக்ளியர் கவர்ட் ஆப்ரேஷன்ஸ்லாம் நடக்கும்போது இந்த சினர்ஜி, அந்த ஹைப்ரிட் வார்ஃபேருக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இமீடியட்டாக டெசிஷன் எடுத்து அது கவுண்டர் அட்டாக் பண்ணலாம். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதே மாதிரி கிரேட்டர் எஃபிஷியன்சி, மோஸ்ட்லி இது எல்லாத்தையுமே கிளப் பண்ணும்போது லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது பிளான் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அது மூலயமா எஃபிஷியன்சி டெவலப் ஆகும். ப்ளஸ் அடிஷ்னலாக சப்ளை செயின் அதையும் வந்து நம்ம ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்டை எடுத்துங்களேன். ஃபுட்டை வந்துட்டு நம்ம சோர்ஸ் பண்ணுறோம். ஏர்ஃபோர்ஸ் தனியாக சோர்ஸ் பண்ணுது, ஏர்ஃபோர்ஸில் இருக்கிற ஒரு டிவிஷனும் தனித்தனியாக சோர்ஸ் பண்ணுது. ப்ளஸ் ஆர்மியில் இருக்கிற தனியான டிவிஷன் சோர்ஸ். நவ் எல்லாத்தையும் ஒன்றா ஒரு கமாண்டுக்கு வந்து டோட்டலாக இவ்வளோ ரிக்குவயர்மெண்ட்டு, இவ்வளோ ஸ்டாக் வைக்கணுன்ட்டு அவங்க டோட்டலாக ஒரு பிளான் பண்ணலாம். பிளான் பண்ணிவிட்டு அதை அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் உள்ளுக்குள்ளே. ஸோ அந்த எஃபிஷியன்சி, சிஸ்டமேட்டிக் பிளானிங் ஆஃப் ரிசோர்ஸஸ் அண்ட் சப்ளை செயின் வந்து நல்லபடியாக டெவலப் ஆகும். அதுக்கப்புறமா ரிடண்டன்சின்னு சொல்லுவாங்க, அந்த ரெடியூசிங் ரிடண்டன்சிஸ். அதாவது 3 தியேட்டர் கமாண்ட்ஸில் வந்து ஒரு மேன் பவர் இருக்குது இல்லைங்களா, எக்ஸஸ் மேன் பவர் வந்து குறைக்கலாம். ப்ளஸ் அடிஷ்னலாக மாடர்னைசேஷன் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ், அது வந்து ரொம்ப ஈஸி. மெயின்டெனன்ஸ், பர்டிகுலராக மெயின்டெனன்ஸ், இப்போது ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறவங்க வந்து ஹெலிகாப்டர் ஏர்ஃபோர்ஸ் மெயின்டெனன்ஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. மேபி அவங்க அதில் பெரிய அளவில் அச்சீவ் பண்ணலாம் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுல. அதே மாதிரி இப்போ ஆர்மி இருக்காங்கன்னா அவங்க ரைஃபிள்ஸ் அதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுல அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நேவி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது, அவங்க வந்து தனியாக அவங்க இது. ஸோ இந்த பிரச்சனைலாம் இல்லாமல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து மாடர்னைஸ் பண்ணுறதுக்கும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும் கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் தியேட்டர் கமாண்ட் வந்து ரொம்ப இன்டகிரேட்டட் தியேட்டர் கமாண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது எக்ஸ்பர்ட்ஸோட ஒப்பீனியன். ஸோ இன்டகிரேட்டட் தியேட்டர் கமாண்டை செட் பண்ணுறதுன்னு முடிவாயிருச்சு. பட் சேலஞ்சஸ் இல்லாமல் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும், சேலஞ்சஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கமாண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரிப்போர்ட்டிங், இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இண்டிவிஜுவலாக எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒரு இப்போது உங்கள் வீட்லேயே எடுத்துங்க, நீங்கள் ஒரு பொசிஷனில் இருக்கிறீங்க, சடனாக உங்கள் பொசிஷன் வந்து 4 பேர் கூட சேர்ந்து தான் நீ டெசிஷன் எடுக்க முடியணும் போது, அப்போது உங்களுக்கு வந்து ஒரு உங்கள் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் கம்மியாயிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த ஃபீல் வரும்னு ஒரு பயம் இருக்குது ஆர்மிக்குள்ள, ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்க்கு நடுவில். ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக அதை வந்து அந்த ஸ்ட்ரக்சரை செட் பண்ணுறது வந்து
யாருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, யார் யார் கீழேன்றது அந்த ஸ்ட்ரக்சரை செட் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெசிஷனாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜெனரல் ராவத்துக்கு ஸ்பெஷலாக வந்து இந்த ஒர்க் தான், இந்த ப்ராஜெக்ட் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி அவர் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். நமக்கு வெளியே வரல விஷயம், பட் ஆல்மோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமும் நிறையா பேச்செல்லாம் நடந்து நிறையா முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி இன்டர் சர்வீஸ் காம்படிஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு சர்வீஸும் வந்து அவங்களோட ஓன் அசட்ஸ் எல்லாம் வந்து பெரிய அளவில் என்கிட்ட நிறைய அசட்ஸ் இருக்கணும்னு நினச்சிருப்பாங்க. பட் ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு கமாண்டுக்கு எவ்வளோ இருக்குதுன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ கமாண்ட் டு கமாண்ட் தான் கம்பேரிசன் ஆகும். அது ஒரு சேலஞ்சாக இருக்கும். அதே மாதிரி பர்செப்ஷன் ஆஃப் ஆர்மி டாமினன்ஸ்னு ஒரு பாயிண்ட்டு ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மோஸ்ட்லி ஆர்மி டாமினண்ட்டாக இருக்கும், மேபி நேவி அண்டு ஏர்ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் டாமினன்ஸ் கம்மியாகுமோன்னு அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. அந்த டவுட் வந்து மேஜராக வந்து ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் பர்சனலுக்கும் நேவி பர்சனலுக்கும் இருக்குது. பட் ஒன்ஸ் இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் போயிடும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம இந்த சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. எக்ஸப்ட் தட் ஏஎன்சி சொன்னேன் இல்லைங்களா, அந்தமான் நிக்கோபார் கமாண்ட், அவங்க வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்காங்க. ஏன்னா 2001 ஆப்ரேஷனில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கே ஒரு 2-3 இயர்ஸ் ஆகிடும். அதுக்கு நடுவில் ஏதோ ஒரு வார் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது ஒரு சேலஞ்சு தான் கண்டிப்பாக நமக்கு. அதுக்கப்புறமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லாஜிஸ்டிக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா, டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் இப்போ ஒரு பர்டிகுலர் சர்வீஸ்க்குன்னும் போது அதோட லாஜிஸ்டிக்ஸ் வந்து பிளானிங் வெரி சிம்பிள், ஈஸியாக இருக்குது. வென் இன்டகிரேட்டட் தியேட்டர் கமாண்ட் வரும்போது மல்டிபிள் சர்வீசஸ்க்கான லாஜிஸ்டிக்ஸ் பிளான் பண்ணுறதும், அதுக்கான ஃபீடிங் கொடுக்கறதும், அந்த ரிசோர்ஸ் செலக்ட் பண்ணுறது, அதாவது பர்டிகுலர் கேப்பபிள் அட்வான்ஸ்டு மெஷினரிஸ் எல்லாம் டிசைட் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு சேலஞ்சிங்காக இருக்க போகுதுன்னு எக்ஸ்பர்ட்ஸோட ஒப்பீனியன் இருக்குது. பட் அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் அவங்க ஆல்ரெடி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம இந்த இன்டகிரேட்டட் தியேட்டர் கமாண்ட்ஸுன்றது. நீங்கள் இதை இன்னும் கொஞ்சம் நல்ல இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் கூகுளில் தேடி படிச்சிங்கன்னா நிறைய விஷயம் கிடைக்குது. யூடியூப்ஸ்லேயும் ஒரு சிலர் வந்து நல்லபடியாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மேபி நீங்கள் இங்கிலீஷில் ஹிந்தியில் கிடைக்கும், தமிழில் எனக்கு தெரியல, பாருங்கள் யாராவது பண்ணியிருக்காங்களான்னு. ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது இல்லாமல் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் மோடி 3.0 அந்த கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கு. இதெல்லாம் கீழே எல்லா லெவல்லையும் கொண்டு போகணும், ஸ்கூல் காலேஜ் லெவலில் இதெல்லாம் கொண்டு போகணுன்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். நம்ம பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரியாக, வேர்ல்ட் 2nd லார்ஜஸ்ட் 3rd லார்ஜஸ்ட் இந்த கதையெல்லாம் விட்டு நம்பர் 1 மிலிட்ரி, நம்பர் 1 கண்ட்ரி அந்த மாதிரி ஆகிறதுக்கான முயற்சிகள் எல்லாம் கவர்மெண்ட்ஸ் எடுக்குது. நம்ம அதுக்கு சப்போர்ட்டிவாக இருப்போம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுவோம். நம்மக்கிட்ட நம்ம கவர்மெண்ட்டை எதிர்த்து கொஸ்டின் கேட்குறது தப்பில்லை. பட் நம்ம அந்த சிச்சுவேஷனையும் புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சப்போர்ட் பண்ணுறதும் இம்பார்ட்டண்ட். ஸோ அவ்வளோதான் சொல்ல விரும்புகிறது. ஓகே, தேங்க்யூ வெரி மச். பை பை, see you. ஜெய் ஹிந்த்.